ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்டாட் முறைச்சு பார்க்கறது தான் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கேப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸ்மாக் யுவர் லிப்ஸ். ஸோ நம்ம இப்போ வந்து ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வரோம். இதில் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் பேண்டிங், எக்ஸர்ஷன்ஸ், அக்ரவேட்டட், அப்புறமா ஸோ ஒரு கிராஸே வந்து ஃப்ளவரே இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபர்னி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். பட் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதை படிக்கணும் படிக்கக்கூடாதுன்றத. ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. நம்ம சினோனிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்ட் 1 வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ பார்ட் 1 is 6th, பார்ட் 2 is 7th, பார்ட் 3 is 8 அண்ட் அப்படியே வந்து கண்டினியூ ஆகும் டில் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ இதில் வந்து சினோனிம்ஸ்னா என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா glossary, புக் பேக் glossary எல்லா லெசனுக்குமே பார்க்குறோம். நாட் ஒன்லி த லெசன்ஸ் ப்ரொவைடட் இன் ஆர் சிலபஸ், ஆல்சோ ஆல் அதர் லெசன்ஸ். இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிலபஸ் டாபிக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா லெசன்ஸையும் கவர் பண்ணுறோம். ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு ஸ்டெப் அஹெடாக போகிறோம். ஸோ அது போக வந்துட்டு வாரியர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் கொடுத்துருக்க பிடிஎஃப்ஸையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கணும். ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஓகே, லெட்ஸ் கோ ஆன் வித் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம போகிறது வந்து என்னது, dazzling, extremely bright, easy one, easy. tattered நிறைய பேருக்கு தெரியாது, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 torn. suburbs அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஏரியா இருக்குன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அவுட்லையிங் ஏரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா suburbs அப்படின்னு வந்து சொல்லுவோம். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், gaily, in bright colors, in bright colors. ஸோ இங்க எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க. tatteredனா torn, gaily-னா in bright colors. ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஓகே, நெக்ஸ்ட் கேப்ட். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்டாட் முறைச்சு பார்க்கறது தான் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கேப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸ்மாக் யுவர் லிப்ஸ் ரொம்ப முக்கியமானது. இது வந்து இடியம்ஸா கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லிப்ஸ் நாய்ஸ்லி டு ஷோ என்ஜாய்மெண்ட். ரெலிஷ்ட், என்ஜாய்ட் ஆர் டுக் பிளஷர் இன் த டேஸ்ட். ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஓகே, சரி. இப்போ கேப்டு, ரெலிஷ்டு, ஸ்மாக் யுவர் லிப்ஸ் மூணையுமே வந்து என்ன பண்ணிக்கோங்க, நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்டு ஸ்டாட், ஸ்மாக் யுவர் லிப்ஸ்னா லிப்ஸை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறது, அது எப்படி சத்தத்தோட ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது. தென் ரெலிஷ்ட் அப்படின்றது வந்து டு என்ஜாய்டு ஆர் டுக் பிளஷர் இன் த டேஸ்ட். நெக்ஸ்ட் டாங்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும். டாங்ஸ்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த கிடுக்கியை தான் டாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரீஷியஸ் எல்லாருக்குமே தெரியும், வேல்யூபிள். wretched, unhappy, wretched, unhappy. wretchedனோட நீங்க என்ன நினைப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையான லேண்ட் வந்து அப்படியே பிளந்து இருக்கிறது தான் wretchedனு நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் wretched அப்படின்றது இட் இஸ் ரிலேட்டட் டு unhappy. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டாங்ஸ்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வரும், இது எந்த லெசன்? ஈத்கா. ஓகேங்களா, ஓகே ஃபைன். டிவோர்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிவோர்டுனா என்னது, கன்சியூம்டு, ரொம்ப அப்படியே வேக வேகமா வந்து சாப்பிடுறது. ஸ்குவர்ம் அப்படின்னா டர்ன். டெஸ்பரேஷன், ஹோப்லெஸ்னஸ். ஸோ டெஸ்பரேஷன் அப்படின்னா உங்களுக்கு ஆன்டனிம்ஸ்ல என்ன கொடுப்பாங்க, ஹோப் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஹோப் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேண்டிங், எக்ஸர்ஷன்ஸ். ஸோ பேண்டிங் அப்படின்னா பிரீத்திங் ஹெவிலி, எக்ஸர்ஷன்ஸ் அப்படின்னா எஃபர்ட், அக்ரவேட்டட் அப்படின்னா இரிட்டேட்டட். ஓகேங்களா, ஸோ அக்ரவேட்டட் எல்லாருக்கும் தெரியும். பட் எக்ஸர்ஷன்ஸ் அப்படின்னா என்னது, எஃபர்ட். He took the exertions to clear the examination in the first attempt அப்படின்னு சொல்றோம்னா it is known as effort. Panting அப்படின்னா due to asthma he was panting quickly அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா ரொம்ப வந்துட்டு பிரீத் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு வந்து அர்த்தம். snort அப்படின்னா a cry made to show unhappiness. anxiously-னா tensely. loop அப்படின்னா curve. ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஸோ நம்ம இப்போ வந்து ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வரோம். இதில் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் பேண்டிங், எக்ஸர்ஷன்ஸ், அக்ரவேட்டட், அப்புறமா ஆன்ஷியஸ்லி. ஓகே, இஸ் இட் ஃபைன்? லெட்ஸ் மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது த விண்ட் ஆன் ஹாண்டட் ஹில், த லிசனர்ஸ், த ரெட் ஹெட்டட் லீக். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு நமக்கு வந்து ப்ரோஸ் வந்து இது ரெண்டுமே நமக்கு வந்து என்ன இருக்கு, நம்மளோட சிலபஸ்ல இருக்கு. ஸோ இதையும் வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, moaned அப்படின்னா என்னன்னா make a long low sound. haunted அப்படின்னா possessed. ruins, decayed, collapsed building or place. terrible, fearful, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். saddle,
low point on a ridge between the two summits. ஸோ ரெண்டு இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த லோவஸ்ட் பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சேடில் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கிரம்பிளிங் அப்படின்னா பிரேக்கிங் அப்பார்ட் இன் டூ ஸ்மால் பீசஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்சிமம் தெரியாத ஒரே வார்த்தை இதுதான். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கட்டில்டு அப்படின்னா ran with short quick steps. அப்படி குட்டி குட்டி ஸ்டெப்பா வச்சு வேகமா ஓடுறதுக்கு தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்கட்டில்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். விஸ்லிங் அப்படின்னா என்னது? த்ரஷ். விஸ்லிங் த்ரஷ்னா a small singing bird. ஸ்ட்ராக்லிங் அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் அவுட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான கமெண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கலெக்டிவ் நவுன்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் ஃபைன். ஸோ ப்ரைட் ஆஃப் லயன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நம்ம வந்து டைகர்ஸ்க்கு என்ன சொல்லுவோம்? டைகர்ஸ்க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். a pride of lions மாதிரி a dash of tigers எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. even for rhinos. rhinosக்கு என்ன வரும்? அதுக்கப்புறமா ஜெல்லிஃபிஷ். ஜெல்லிஃபிஷ்க்கு என்ன வரும்? ஓகேங்களா? இது மூணுத்துக்கும் வந்து நீங்க சொல்லணும். கண்டிப்பா நீங்க வந்து இத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. it will be very very useful for everybody. okay. forbidding, unfriendly or frightening. unfriendly or frightening. foliage thrashing, hitting leaves and branches. flicker, shine. startled, frightened. remnantனா என்னன்னா what was left. மீதி இருக்கக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா remnant அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுல எது எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா foliage thrashingலாம் ஓரளவுக்கு தெரியும். foliageனாலே leaves அது இதுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். பட் startled ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். frightened. remnantனா what was left. crouchingனா bending down, அப்படி குனிஞ்சு இருக்கிறது தான் crouching அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. groaned and clattered. bang together and made a loud noise. bang together and made a loud noise. இது அப்படியே வந்து எக்ஸாம் ஹால்ல கேட்டாங்கன்னா மிஸ்டேக் பண்ணிட வேணாம். ஸோ இதையும் வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். puddle, pool of water. இது வந்துட்டு ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல கேட்கலாம். ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. blotted out, hid. streakனா என்னது? line. sizzled, hissed like something hot on a frying pan. ஸோ இது எல்லாமே சிம்பிள் வேர்ட்ஸ் தான். இதில் எது நான் சொல்லியிருந்தேனோ அதை மட்டும் கரெக்டாக வந்து படிங்க. ஓகே. ஸ்டம்பிள், லாஸ்ட் ஒன்ஸ் பேலன்ஸ். இது எல்லாருக்குமே தெரியும். he stumbled, he tumbled. ஓகே. ஸோ கிகிள்னா laugh lightly. huddled, huddledனா crowded together. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. huddled, one of the important ones. huddled அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். excitedly, feeling great eagerness. so இது வந்து one of the easiest one. okay, let's move on with the next one. so இப்போ வந்துட்டு champed அப்படினா என்னன்னா வேகமா சவைக்கிறது தான் நம்ம வந்து champed அப்படினு வந்து சொல்லுவோம். fernyனா consisting of flowerless plants. so ஒரு கிராஸே வந்து ஃப்ளவரே இல்லாம இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ferny அப்படினு வந்து சொல்லுவோம். turret ரொம்ப important one. a small tower that projects from the wall of a building. சும்மா நார்மலா இப்போ ஒரு பில்டிங் இருக்கு. ஸோ இந்த பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பில்டிங்க்கு மேல இந்த இடத்துல ஒரு சிம்னி இருக்கு பாத்தீங்களா? இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டர்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். smote, knocked loudly. sill, one of the important ones. நோட் பண்ணிக்கோங்க. sill ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். a horizontal piece of timber beneath a window or a door. perplexed, perplexed, confused. அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை. அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை. இதை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. thronging, crowding. hearkening, hearkeningனா என்னன்னா listening attentively. so hearkening அப்படினா listening attentively. இது எந்த லெசன்? listenersல இருந்து நம்ம வந்து பார்க்கிறோம். one of the poems. okay. strong room, a room in a bank designed to protect valuable items against fire and theft. crates அப்படினா a wooden box தெரியும். investigation எல்லாருக்குமே தெரியும். tunnel என்னது? undergroundல passage, artificial one. notoriousனா ரொம்ப ரொம்ப bad qualities இருக்கிறது. cellar ரொம்ப important. basement, cellar, basement. and next என்னன்னு பாத்தீங்கன்னா recognized, identified. recognized na identified. okay, now let's move on with the next one. okay. so இப்போ அடுத்து prayer to the teacher, one of the topics.
in syllabus, your space one of the one, and extra one நம்ம supplementary இருந்து cover பண்றோம். ஓகேங்களா? Okay, fine. Syllabi is nothing but the plural form of syllabus. So singular plural topic. Inclusion எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு என்ன மீனிங்? Cutthroat அப்படினா competitive அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். Cutthroat அப்படினா competition. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. It is very important. Less privileged, disadvantaged. Animate, living. So animate நோனா நீங்க animation related ஆனதுக்கு வந்து நீங்க போயிட கூடாது. It is totally related to living. Next, fend அப்படினா look after. So fend அப்படினோனா நீங்க வந்துட்டு friend அல்லது fence ஓட நீங்க வந்து போயிட கூடாது. It is related to look after. Next, critical அப்படினா extremely important. ஸோ இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், பட் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதை படிக்கணும் படிக்கக்கூடாதுன்றத ஐ வில் பி சேயிங் அவுட். ஸோ சிலபை இஸ் சிலபஸ், கட்த்ரோட்னா காம்படிட்டிவ், அனிமேட் மீன்ஸ் இட் இஸ் நத்திங் பட் லிவிங், தென் ஃபெண்ட் இஸ் நத்திங் பட் லுக் ஆஃப்டர். இஸ் இட் ஓகே? இஸ் இட் ஃபைன்? ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, இன்டிஸ்கிரிமினேட் வித்தவுட் கேர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட். அதாவது ஒருத்தவங்க வந்து சரியா தவறான்னு தெரியாம அப்படியே வந்துட்டு என்ன பண்றது, ஜட்ஜ் பண்றதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டிஸ்கிரிமினேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கன்சியூமரிசம், the protection or promotion of the interest of consumers. So consumers ஓட interest தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா consumerism அப்படின்னு சொல்லுவோம். Destruction, the action of damaging or destroying something. Engulfனா ஒரு விஷயத்தை வேக வேகமா முழுங்குறது தான் engulf அப்படின்னு சொல்லுவோம். Scavenger bird, ரொம்ப ரொம்ப important. Anything that feeds on dead animals is known as scavenger bird. So அதுக்கு எக்ஸாம்பிள் crow. So crowக்கு வந்துட்டு என்ன கலெக்டிவ் நவுன் நம்ம யூஸ் பண்ணுவோம், crowக்கு நம்ம என்ன கலெக்டிவ் நவுன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். perch, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், எக்ஸ்பெக்டட் இன் திஸ் எக்ஸாம். ஓகே, to rest on or to stay on, to rest on or to stay on. Okay fine. Next, enslaved, made someone slave. commercial தெரியும். contemplate நிறைய பேருக்கு தெரியாது, one of the easiest and expected question in exam. think deeply about something. contemplate is nothing but think deeply about something. okay, so okay fine, let's move on with the next one. bigotry. bigotry னா என்னன்னா intolerance towards others with a different opinion. ரெண்டு பேருக்கும் வேற வேற ஒப்பீனியன், ஆனா வந்துட்டு அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, அவரை வந்து டாலரேட் பண்ணாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பைகாட்ரி அப்படின்னு சொல்லுவோம். illuminated அப்படின்னா லைட் அப். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், harsh, rough, dothனா டஸ், whisperனா லோ வாய்ஸ், ஈஸி. assents-னா emphasis. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. anxious, feeling worried or showing worry. grieve means be sorrowful. depart எல்லாருக்கும் தெரியும். endure-னா suffer patiently. ஸோ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. toiled, working hard. vain, producing no results. vain-னா producing no results அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. stubborn, one refusing to change one's opinion அப்படின்றத stubborn சொல்லுவோம். strife, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸ்ல. disagreement. eternity, endless or no end is known as eternity. okay fine. next, bullying, teasing others, bully பண்றாங்கன்னு சொல்றது தான் இது. humiliate னா make others feel very very ashamed. humiliate important. consequences னா result or effect தெரியும். peer pressure னா நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்னாலே நமக்கு வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா peer pressure அப்படின்னு சொல்லுவோம். dejected, sad ன்னு சொல்லலாம், இல்லனா depressed ன்னு சொல்லலாம். next, nightmares, frightening dreams தான் நம்ம nightmares ன்னு சொல்லுவோம். empathy, sympathy. ஸோ இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ empathy அப்படின்னா understand and share others feeling. can you understand it? okay. ஸோ எம்பத்தின்றது ஒன்றும் இல்லை, ஒருத்தரோட ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பேரும் எம்பத்தி தான். அதே ஃபீலிங்ஸை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுறதும் நம்ம வந்து எம்பத்தின்னு தான் சொல்லுவோம். ஓகே. ராயல்ட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும், பீயிங் லாயல் அண்ட் அட் தி சேம் டைம் ஸ்ட்ராங் சப்போர்ட், அதை தான் வந்து நம்ம லாயல்ட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே ஃபைன். இஸ் இட் டன்? ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு we are going on to term 2,
ஸோ இது ரிலேட்டடான வீடியோ வந்து நம்ம சீக்கிரமா வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இது போதும். 15 minutes இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். இப்போ அடுத்த இதை வந்துட்டு நான் வந்து டேர்ம் 2 டேர்ம் 3 ரெண்டையுமே உங்களுக்கு ஒண்ணா வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு போயம் வரும். அதுக்கு அடுத்த சினோனிம்ஸ்ல வந்துட்டு we will be dealing with term 2 and term 3. Please share the video with all your friends. கண்டிப்பா வந்து it will be very very helpful. கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். பட் இங்க இருந்து வந்துட்டு நமக்கு தேவையான மார்க்ஸை ஃபெச் பண்றதுக்கு இந்த ஒரு சீரிஸ் மட்டும் it is more than sufficient. So all the very best. Like the video, share the video and subscribe for Ustadian Academy. Thank you.